உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். இந்த வெள்ளைக்கு ஒரு கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். உண்மையாக இந்த வெள்ளை கேட்குற ஒவ்வொருடைய வார்த்தைகளுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து அவர் முடிக்கிறவராக இருக்கிறார். அந்த வேளையில உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து அவர் முடிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைகள் இன்னைக்கு நம்மளை தொடப்பட போகிறது. தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை தேற்றப்பட போகிறது. தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை சுகமாக்க போகிறது. தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை எல்லாவற்றையும் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுவதாக இந்த வெள்ளை தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நேரத்தில் அன்பின் தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா, நீர் நல்லவர், உயர்ந்தவர், அதிசயமானவர். ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்தில் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுங்க. தேவ வார்த்தையால் நீர் இடைப்படும்படியாக ஆண்டவரே கேட்கிற எல்லாருடைய குடும்பங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவர் விடுதலை உண்டாகும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய கருத்தை எல்லாம் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே எங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தினால தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் 3 வருஷம் தன்னை ஊழியங்களை அவர் பண்ணவராக இருக்கிறார். அவர் ஊழியங்கள் இந்த உலகத்துக்கு வந்து ஊழியங்கள் அவர் செய்து போனவராக இருக்கிறார். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த உலகத்தில் ஆண்டவர் செய்திருக்கிறார். அவருடைய முழுமையான ஊழியங்களை பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளோடு கூட போய் ஊழியம் செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் அனாதியாக கைவிடப்பட்டவர்களுக்கு இடத்துல போய் தேவன் ஊழியம் செய்திருக்கிறார். பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர்கள் நடக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு எழுது நடக்க வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர்களுடைய பார்வை பிளைண்டாக இருந்த அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களை தேவன் அற்புதம் செய்தவராக இருக்கிறார். அவர் கொடுத்த அந்த ஷார்ட் டைம் ஊழியங்களில் அவர் மலைதோறும் பட்டணத்தோறும் போய் அநேக அற்புதங்களையும் ஊழியங்களும் தேவன் செய்தவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உண்மையாக யோவான் சுவிசேஷம் ஆகட்டும், மார்க்கு சுவிசேஷம், இந்த 4 சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக எழுதப்பட்ட காரியமாக இருக்கிறது. அவருடைய பாடுகளை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழியங்களை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதில் வாசிக்கும் போது இயேசுவை பற்றி நம்ம அதிகமாய் தெரிந்து கொள்ள முடியும். அவர் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார், இன்னைக்கு என்னென்ன கிராமத்தில் ஊழியம் செய்தார், எப்படியாப்பட்டவர்களோடு கூட ஊழியம் செய்தார், எப்படியாப்பட்டவர்கள்கிட்ட எப்படி பேசினார் என்று எல்லாமே நம்மளுக்கு வேதத்தின் நிமித்தம் எழுதப்பட்டதாக இருக்கிறது. இன்னைக்கு கூட இயேசு கிறிஸ்து அவரே ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அவர் அற்புதம் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன? இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வர விரும்புறியா? இந்த வியாதியிலேருந்து வர விரும்புறியா? அப்போ அந்த இடத்துல நீ வர விரும்புறேன்று விசுவாசித்தால் உனக்கு அற்புதங்களை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இயேசு ராஜா அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தை நம்ம கேட்கும் போது எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனம் இன்னைக்கு பார்க்கும்போது மத்திய எழுந்த சுவிசேஷம் 8வது அதிகாரம். அவர் இந்த 8வது அதிகாரத்தில் அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று நான் உங்களோடு மத்தியில் பேச விரும்புகிறேன். அவர் பார்க்கும்போது ஒரு மலையின் மேலே போய் அந்த பட்டணத்தில் போய் அநேக பேர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? பிரசங்கிக்கிறவராக இருக்கிறார். அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் அநேக பேர்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றாங்க? அவருக்கு பின்பாக ஒரு திரளான ஜனங்கள். இன்னைக்கு இயேசுவுக்கு பின்பாக பார்க்கும்போது ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும். அவருக்குள்ள ஒரு கூட்டம் ஜனங்க போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு? எல்லா பிரசங்கத்தையும் அவருடைய எல்லா வேலைகளையும் முடித்து அவர் எல்லா காரியங்களும் முடித்து அவர் அந்த மலையின் கீழேருந்து இறங்கி வரும்போது அங்கே பார்க்கும்போது ஒரு குஷ்ட வியாதி உள்ள ஒரு மனுஷன் அந்த இடத்துல காணப்படுகிறவனாக இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு வியாதிஸ்தனாக இருக்கிறான். அவனுக்கு குஷ்டம் பிடித்திருக்கிறது. ஆக்சுவலி பார்க்கும்போது இந்த குஷ்டம், இந்த வியாதி இந்த குஷ்டம் என்ற இந்த வியாதி வரும்போது அவனை ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. மனிதர்கள் கூட ஒட்டி இருக்க வைக்க விட மாட்டாங்க. அவனை எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவாங்க? ஒதுக்குப்புறமான ஒரு கிராமத்துக்குள்ளேயோ அதுக்குள்ளேயோ எடுத்துன்னு போயிட்டு அவனை என்ன பண்ணுவாங்கன்னா வைப்பாங்க. அந்த மனுஷனை ஒரு பொதுவான ஜனங்கள் மத்தியிலையோ ஜனங்க இருக்கிற இடத்துலையோ அவனை என்ன பண்ண மாட்டாங்க?
விட மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வரக்கூடியவராக இருக்கிறார். அந்த வழியா வரும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசுவை நோக்கி அந்த இடத்துல ஒரு காரியம் நடந்ததா இருக்கிறது. அப்போ தேவனுடைய அந்த மனுஷன் தேவனுடைய பாதத்தில் விழுந்து சுகமாக்கும் என்று சொல்லும் போது அன்றைய வசனம் என்ன சொல்லுகிறதுனா, எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன பண்ணு, சுத்தமாகும் என்ற அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. அப்போ அவன் பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக போய் அவன் சாஷ்டாங்கமாய் பணிந்து ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று சொல்லும் போது தேவன் அந்த மனிதனை தொட்டு அந்த மனிதனை குணமாக்கினார். அந்த மனிதனோட வாழ்க்கையில் இருந்த எல்லா குஷ்டங்களும் நீங்கி போனதென்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி அநேக அற்புதங்களை தேவன் செய்தவராக இருக்கிறார். அதே போல பார்க்கும்போது 12 வருஷம் இரத்த போக்குல இருந்த ஒரு சகோதரியை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அந்த இரத்த போக்குல இருந்த அந்த மனுஷன் எல்லாம் ஒதுக்கப்பட்ட எல்லா ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த வழியா இயேசு கிறிஸ்தர் போறாரு. அந்த வழியா இயேசு கிறிஸ்தர் போகும்போது அவளை போய் அந்த ஓரத்தில் அந்த வஸ்திரத்தை அவர் தொட்டினார் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ அந்த இடத்துல துருளான ஜனங்கள் கூட இயேசுக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து கேட்குறாங்க, சீஷரை பார்த்து கேட்குறாரு, எனக்குள்ள ஒரு வல்லமை புறப்பட்டு போனது, வல்லமை. அப்போ அவங்க கேட்குறாங்க, இவ்வளோ ஜனம் திரளான ஜனங்க, இவ்வளோ ஜனங்க இருக்காங்க, எப்படி சாத்தியம், எப்படின்னு இருக்கணும், இல்லை என்னை யார் தொட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது அத்தனை வருஷம் அந்த மகளோட ரத்த போக்குல இருந்த அந்த மகளையோட வேதனையும் அவருடைய கண்ணீரையும் கர்த்தர் நீக்கினார் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறது. மருத்துவர்களுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணி தன்னை வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாம அனாதைய நிற்கும் போது அந்த இடத்துல போய் தேவன் அந்த இடத்துல விசேஷர்கள் சொன்ன எல்லா வார்த்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த மகளை போய் கர்த்தர் என்ன பண்ணாரு, வார்த்தைகளால தேவனுடைய அந்த ஒரு வல்லமையால் அவரை தொட்டு சுகமாக்கும் போது எத்தனையோ வருஷமா இருந்த அந்த ரத்தப்பூ கர்த்தருடைய நாமத்தினால அது விடுதலை ஆனதா இருக்கிறது. இயேசு விடுதலை கொடுத்தவராக இருக்கிறார். அதே போலதான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கூட அந்த குஷ்டம் பண்றது அவனை தாக்கி இருந்தது. அன்னுடைய வசனம் சொல்லுகிறது, எனக்கு சித்தம் உண்டு. அப்போ தேவனோட சித்தம் இன்னைக்கு நம்ம மேல எல்லாரும் மேலே இருக்கிறது, எல்லா குடும்பத்தின் மேலே இருக்கிறது. இன்னைக்கு சில நேரத்துல நம்மளுக்கு ஒரு வியாதி வரும்போது, ஐயோ இந்த வியாதியிலேருந்து யாரும் என்ன விடுதலையாக்க முடியும், ஐயோ எனக்கு இந்த பிபி சுகர் இந்த மாதிரி பல வகையான வியாதிகள் இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கேன்சர் நோய்கள், அநேக வகையான விதவிதமான காய்லாக்கள் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருக்கிறது. இந்த மருத்துவம் எடுத்தா சரியாயிடுமா, இந்த டேப்லெட் எடுத்தா சரியாயிடுமா, இந்த டாக்டர் கிட்ட போனா சரியாயிடுமா, அவர்கிட்ட போனோம், அதுதான் நம்முடைய மெயின்ல ஓடக்கூடியதா இருக்கிறது. ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களோட கூட சொல்லுகிறேன். இயேசு அப்ப இருக்கிறாரு, அவர் சொல்றாரு, எல்லாரும் சுத்தமாக்க அவருடைய சித்தம் உண்டு. இன்னைக்கு நம்ம சுத்தமாகுவது அவருடைய சித்தம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு அந்த இடத்துல அந்த மனுஷனை பார்த்தாரு, சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். அந்த இடத்துல உடனே அந்த இடத்துல இருக்கிற அந்த குஷ்டம், அந்த வியாதி அவருடைய எல்லாம் நீங்கி போனதா இருக்கிறது. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீர்களை காண்கிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த நேரத்துல இன்னைக்கு எத்தனை பேர் வியாதி படுக்கையில் இருக்கிறீர்களோ, வியாதியில தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து கூப்பிடுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா எனக்கு ஒரு சுகமாக்குற எகவா ராப்பா, எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. உன்னுடைய வியாதி என்னவா இருக்கட்டும், உன்னுடைய துன்பம் என்னவா இருக்கட்டும், நீ ஒருவேளை எந்த நிலையில இருந்தாலும் இயேசுவை நோக்கி நீ கூப்பிடும் போது உங்க குடும்பங்களுக்குள்ள அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்கிறது. இது தீர்க்கதரிசனமா நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில உங்களோட குடும்பங்களுக்குள்ள அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளால தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அற்புதமான தேவன், அதிசயமான தேவன், நேரத்தில் அற்புதங்களை செய்கிறவர். அந்த பாருங்க, அத்தனை திரளான ஜனங்கள் வந்தாங்க, அத்தனை பேருக்கு அவர் சுகமாக்கல. எந்த மனுஷன் தேவனோட பாதத்தை விழுந்து காத்திருந்தானோ, அப்பா நீங்க தான் என்னோட தகப்பன், நீ தான் எனக்கு சுகமாக்க முடியும், நீங்க தான் என்னை விடுதலையாக்க முடியும் என்று எந்த மனுஷன் நிற்கிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்கி தூக்கக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உன்னுடைய பார்வை மங்கியற்று போயிட்டு இருக்கலாம், உன்னுடைய கைகள் செயலற்று போயிட்டு இருக்கலாம், உன்னுடைய கால்கள் செயலற்று போயிருக்கலாம், உன்னோட சரீரமே ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கலாம், வியாதிக்குள்ள இருக்கலாம். அப்பாவை பார்த்து காத்திருந்து கேளுங்க, அவருடைய பாதத்தை விழுந்து கேளுங்க, அப்பா எனக்கு நீங்க சுகமாக்குங்க,
சுகமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்துல கேட்கும் போது உண்மையாக உங்களுடைய வார்த்தைகள் தேவனோட சுகம் அளிக்கிற வல்லமை நம்ம மேல இறங்கி வருகிறதா இருக்கிற நேரத்துல அப்பா இதுதான் கொடுப்பேன் அதுதான் கொடுப்பேன்னு இல்லை, தேவனுடைய இயேசுவின் நாமத்துல நம்ம கேட்கும் போது அவர் இடத்துல கேட்கும் போது தேவன் விடுதலையாக்கினவரா இருக்கார். அதே போலதான் இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில கூட 12 வருஷம் ரத்தப்போக்குள்ள இருந்த சகோதரியை எல்லா கைவிடப்பட்ட ஒரு நேரத்துல கர்த்தர் குணமாக்கி கர்த்தர் தேவன் செய்தவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக, தேவனுடைய நாமும் மகிமைப்படுவதாக நேரத்துல. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் பார்க்கும்போது இன்னும் பெரிய பெரிய அற்புதங்களை தேவன் செய்தார். அந்த அற்புதங்கள்லாம் எதுக்காக ஆண்டவர் செய்தார், எதுக்காக ஆண்டவர் குணமாக்குறார், எதற்காக நம்மளை ரட்சிக்கிறார் என்றால் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே செய்ய அவர் வல்லமையான தேவனா இருக்கிறார். ஒன்னே ஒன்று, அவருடைய பாதத்தில் விழுந்து நம்ம கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்மளுக்கு அந்த வியாதிகளை பார்த்து இன்னைக்கு நம்மளை ஒருவேளை ஒதுக்கி வைத்திருக்கலாம், ஒருவேளை நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நம்மளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை ஒதுக்க மாட்டார். தேவன் நம்மளை எத்தனை வகையான ஒரு கூட்டத்தில் நீ இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்கணும் என்று கர்த்தருடைய விருப்பம் உன் மேல இருந்துச்சுன்னா தேவன் உன்னை ஆசீர்வதித்தே தான் ஆசீர்வதிப்பார், உன்னை விடுவிச்சே தான் விடுவிப்பார், உன்னை ரட்சித்து தான் ரட்சிப்பார், உன்னை காப்பாற்ற தான் காப்பாற்றுவார் தேவன். அப்படியாப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை யார் புரிந்து கொள்ள முடியும், என்னை யார் அறிய முடியும், என் கஷ்டம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும். ஒருவேளை நீங்க கலக்கத்தோடு இருக்கலாம், உன்னுடைய எல்லாமே தேவனுக்கு தெரியும். தேவன் எல்லாவற்றிலும் அவர் செய்கிறார். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பிதானவரை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய தேவைகள் என்னென்று கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாட்கள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாதும் அறியாததும் நான் உனக்கு பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில நான் செய்வேன். கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லப்பட்டுகிறா இருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் மேய்ப்பனா இருக்கிறார்னு சொல்லி பாருங்க. அவர் நம்மளுக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். அவர் நம்மளை நடத்துவார். அவர் நம்மளுக்காக யாவையும் செய்து அவர் முடிக்கிறவரா இருக்கிறார். நம்மளுக்காக எல்லா சத்துருவையும் முறியடிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய வாக்குதத்தமான வார்த்தைகளை வைத்து, அப்பா உடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உடைய வார்த்தை ஆண்டவரே, உடைய வார்த்தை இப்படி பேசுகிறது, என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையால ஆண்டவரே என்னை குணமாக்குங்கன்னு சொல்லும் போது தேவன் குணமாக்குற தேவனா இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற மனுஷனுக்கு தோல்வியே கிடையாது. ஒரு மனுஷன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவர் வழியாக அவர் போகும்போது அந்த இடத்துல பார்த்து தேவன் சொல்றாரு, உனக்கு என்ன தேவை? அந்த இடத்துல அவருடைய தேவைகளை, அவனுக்கு என்ன தேவை என்று கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். அவனுக்கோ பாருங்க, கண்ணு தெரியாத அந்த மனுஷனுக்கு கண்ணு கொடுத்தவன் ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப நம்ம எங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கலாம், ஆனா ஒரு நாள் தேவன் நம்மளுக்காக இறங்க போகிறார். இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவன் அற்புதங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். நேரத்துல ஜனங்கள் ஒதுக்கலாம், சமுதாயம் நம்மளை ஒதுக்கி வைக்கலாம், நம்மளோட கூட இருக்க சகோதரன் நம்மளை ஒதுக்கி வைக்கலாம், வியாதி நிமித்தம் நம்மளை ஒதுக்கி வைக்கலாம், மனைவி ஒதுக்கி வைக்கலாம், கணவன் நம்மளை ஒதுக்கி வைக்கலாம், எல்லாரும் நம்மளை கைவிட்டு ஒரு தனியா நம்மளை வைத்திருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை கைவிட மாட்டார். தேவன் நம்மளை கைவிட மாட்டார். எவ்வளோ பெரிய நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை விடுவிக்கிற ரட்சிக்கிற தேவன், அவர் காப்பாற்றுகிற தேவன், நம்மளை தேற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். உன்னை நடத்துவார், உன்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு நிச்சயத்தோடு இருங்க. உன் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். இல்லையா? இன்னைக்கும் உங்களோட மனசுல நினைக்காதீங்க, இந்த வியாதி போகுமா போகாதா, அற்புதம் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்றது விசுவாசம் நமக்குள்ள இல்லை. கிடைக்கும், தேவன் செய்வார், கொடுப்பார், ரட்சிப்பார் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு அந்த முயற்சியோடு நீங்க போங்க. உண்மையா உங்களோட வாழ்க்கையில அற்புதத்தை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் ரட்சித்தவராக இருக்கிறார். ஆனால் அருமையாக ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் போனேன். அந்த குடும்பத்தில் பார்க்கும்போது 1 வருஷம் காலங்கள் அந்த குடும்பத்தில் நடந்த காரியம் என்னென்றால், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நல்ல முகத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமான பிம்பிள்ஸ், அந்த ஒரு மாதிரி குரு எழும்பி அந்த மூஞ்சி முகம் பூர்த்தி அவங்களுக்குள்ள எலும்பியானது. ஸ்பெஷலான டாக்டரை போய் சந்திக்கிறாங்க, டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, டாக்டர் கொடுக்குற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, எல்லாமே ஃபாலோ பண்ண வராங்க. ஆனால் உங்களுக்குள்ள இந்த வியாதி மறிவேலை, அந்த பிம்பிள்ஸ் மறிவேலை,
நாட்கள் ஆக ஆக அது பெருசாகிக்கொண்டே வருகிறது. அப்படியே பார்க்கும்போது அவங்களோட அழகான முகம் விகாரமான ஒரு தோற்றத்துக்குள்ள அவங்க கடந்து போனவங்களா இருக்கிறாங்க. தோற்றத்துக்குள்ள கடந்து போனவங்களா இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு தொடர்ந்து அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் போகும்போது அவங்க சொன்ன காரியம் அதுதான். ஏறக்குரிய 1 வருஷங்களாக எடுக்காத மெடிசன் இல்லை, சாப்பிடாத மாத்திரை கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது, எல்லார் இடத்துலையும் போகணும், எல்லா இடத்துலையும் போகணும், யாரும் எங்களுக்கு அந்த ஒரு சரியான இதை கொடுக்கல, இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இப்படியே என் நல்லா இருந்த அவங்களோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க பாருங்க, இந்த முகம்லாம் எப்படி இருந்தது, எப்படி ஆயிட்டேன். அப்போ நான் சொன்னேன், இவ்வளோலாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, இவ்வளோலாம் செய்தீங்க, தேவனோட பாதத்தில் விழுந்து அப்பா இதை குணமாக்குன்னு நீங்கள் கேட்டீங்களா? அப்பா கிட்ட கேட்டு நீங்கள் ஜெபித்தீங்களா? அப்பா கிட்ட கேட்டீங்களா? ஏசப்பா கிட்ட கேட்டீங்களா இது குணமாக்கணும்? அப்போது ஒரு எண்ணெயை எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணேன், அன்றைய இயேசுவின் நாமத்தினால அந்த எண்ணெயை எடுத்து சொன்னேன், எந்த மெடிசன் எடுக்காதீங்க, இது நீங்கள் இந்த எண்ணெயை பூசிட்டு இயேசுவின் ரத்தம் சொல்லி நீங்கள் அந்த பூசிட்டு வாங்க, உங்களுக்கு தேவன் குணமாக்குவார சொல்லி அந்த விசுவாசத்தோடு அதெல்லாம் எடுத்து வச்சு அந்த 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 எண்ணெயை அவங்க தடவும் போது, இயேசுவை நினைக்கும் போது, அவரோட பாதத்தில் காத்திருக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அப்படியே அந்த முகத்தில் இருந்தெல்லாம் உதிரி அவங்களுக்கு எப்படி அந்த திரும்பி போன அந்த முகம் எப்படி இருந்ததோ அதை போல அந்த முகத்தை கர்த்தர் மாற்றினார். அவங்க அநேக இடங்களில் அவங்க சாட்சி சொன்னவங்களா இருக்காங்க. அதே போல தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட எடுத்து மெடிசன் எடுத்து இந்த வியாதியில் நீ தவித்து கொண்டிருக்கலாம், முடியாமல் சூழ்நிலையில் இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும் என்று சொல்லி அவர் நம்மளை குணமாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் உங்கள் நிமித்தம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு இருந்தாலும் தேவனிடத்துல நீங்க சவாலிடுங்க. அவர் நம்மளை ஆண்டவர் குணமாக்குறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நோய்கள் எல்லாம் அவருடைய கல்வாரி சிலுவையில எல்லாமே அவர் அடித்தவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதிரியான சாத்தானை முறியடிக்கும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை தேவன் தந்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படியா இருந்தா ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களை குணமாக்குவார், சுகமாக்குவார். யெகோவா ராப்பா உங்களை விடுதலையாக்குவார். இந்த வார்த்தைகள் நிமித்தம் உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் தொடுவாராக. நேரத்தில் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அந்த ஆண்டவரே மத்திய அந்த சுவிசேஷத்தில் நாங்கள் வாசித்தோம். அந்த மனிதன் இறங்கி வந்து ஆண்டவரே அப்பா தேவனே நீ இறங்கி வந்து அந்த இடத்துல எனக்கு அப்பா சித்தமுண்டு சுத்தமாகும் என்று சொல்லி அந்த மனிதனை தொட்டு ஆண்டவரே அவனோட குஷ்டமெல்லாம் நீக்கி நீர் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே நமக்குள்ள இருக்கிற வியாதிகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, காப்பாற்றும்படியாக கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே நீரே பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.